ஹலோ மக்களே! ஆடி மாதம் வந்தாச்சு. ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜைக்கு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்த்துடலாமா? இது என்னோடய ஃபர்ஸ்ட் வரலட்சுமி பூஜை. அதனால் நான் எல்லாமே இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன். ஸோ நான் சில்வர் ஷாப்பிங் தான் ஃபஸ்ட்டு பண்ணேன். அதோட ரேட்டு, எங்கே வாங்கினேன், என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம். நான் வாங்கின அன்றைக்கி வெள்ளியோட விலை ஒரு கிராமுக்கு 126 ருபீஸ் இருந்துச்சு. ஸோ கலசம் வச்சு தான் கும்பிட போகிறேன். அதனால் கலசத்துக்காக சொம்பு தான் வாங்கியிருந்தேன். இது 133 கிராம்ஸ் இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு கிராமோட வெள்ளி ரேட் வந்து 126ங்கிறதுனால அரவுண்ட் 17,000 கிட்ட வந்துச்சு. அண்ட் அம்மனுக்கு பூஜை பண்ணுறதுக்காக 108 காயின் வாங்கலான்னு தான் பார்த்தேன். பட் ஆனால் அங்கே போய் பார்க்கும்போது 108 பூவே இருந்துச்சு. ஸோ இது 108 கொடுக்க மாட்டாங்க, 110 பூவாக இருக்கும். அம்மனுக்குங்கிறதுனால பூ மாதிரி வாங்கினேன். இதுவே நம்ம சிவலிங்கம் மாதிரி அபிஷேகம் பண்ண போகிறோம், அந்த சாமிக்கு அர்ச்சனை பண்ண போகிறோன்னா வில்வம்லாம் கூட இருந்துச்சு. அண்ட் நான் என்னோடய எல்லா ஷாப்பிங்கும் ஜிஆர்டியில் தான் பண்ணியிருந்தேன் இந்த வாட்டி. அப்புறம் கலசத்துக்குள்ளே போடுறதுக்கு 1 கிராம் வெள்ளி காயினுமே வாங்கியிருந்தேன். அர்ச்சனை பூ வந்து 22 கிராம் இருந்துச்சு. ஸோ அதோட விலை அப்ராக்சிமேட்டாக 2800 கிட்ட வந்தது. 1 கிராம் காயின் ப்ளஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் எல்லாம் போட்டு 129 ஆச்சு. அம்மனோட ஃபேஸுமே வாங்கியிருந்தேன். அம்மன் ஃபேஸ் செலக்ட் பண்ணதான் ரொம்ப நேரம் ஆச்சு. அண்ட் அம்மனோட ஃபேஸ் வந்து 82 கிராம்ஸ் ஆச்சு. ஸோ அதோட விலை வந்து அரௌண்ட் 11,600 ஆச்சு. இதோட காலங்காலமாக வச்சு பூஜை பண்ணணும் இல்லையா? அதனால அம்மனோட ஃபேஸ் மட்டும் எப்போ எனக்கு திருப்தியாக இருக்கோ அப்போ தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி பொறுமையாக உட்காந்து எல்லா அம்மனோட முகத்தையும் நல்லா பார்த்து நம்மளுக்கே தோணும்ல இந்த அம்மன் நம்ம வீட்டுக்கு கொண்டு போகலான்னு, அப்படி தோணும் போது தான் எடுத்திருந்தேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.